தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எங்கேன்னா அருள்மிகு அகதீஸ்வர சுவாமி திருக்கோயில் வில்லிவாக்கம் சென்னையில் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் ஒரு 4 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. சுயம்பகி, மின் பணியாளர், பகல் காவலர், திருவலகு சொல்லி அதோட பே மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட விண்ணப்ப படிவமும் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம அருள்மிகு அகதீஸ்வர சுவாமி திருக்கோயில் அறநிலையத்துறை, ஓகேங்களா. ஸோ அருள்மிகு அகதீஸ்வர சுவாமி திருக்கோயில் வில்லிவாக்கம் சென்னை கொடுத்துருக்காங்க. வேலைவாய்ப்பு கோரும் விளம்பர அறிவிப்பு 7/11 வியாழக்கிழமை கொடுத்துருக்காங்க. ஸோ அகதீஸ்வர சுவாமி திருக்கோயில் கீழ்கண்ட வேறுபடும் கலைப்படங்களுக்கு பணியாளர்களை நியமிக்க செய்ய தகுதியுள்ள இந்த மதத்தின் சார்ந்த நபர்கள் 9/12/2020 திங்கட்கிழமை மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பங்கள் வரையறுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்காக கால்பர் பண்ணியிருக்காங்கன்னா, இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட சுயம்பகி ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பே மேட்ரிக்ஸ் 13,000 to 41,800. தமிழில் கல்வி தகுதி இருக்கணும். திருக்கோயில் பழக்க வழக்கங்களின்படி நைவேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரித்திருக்கும். திருக்கோயில் பூஜை மற்றும் திருவிழாக்கள் பற்றிய விவரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் சொல்லுவாங்க. மின் பணியாளர் ஒரு போஸ்டிங்கு பே மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அரசால் அங்கீகரிப்பு நிறுவனத்திலிருந்து மின்சார வாரிய தொழிற்சாலை பயிற்சி ITI பயிற்றுக்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். மின்சார உரிம வாரியத்தால் வாங்கப்பட்ட B சான்றிதழ் பெற்றவராக இருக்க வேண்டும் சொல்லிடுவாங்க. பகல் காவலர் ஒரு மேட்ரிக் 1 தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரெக்யர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து திருவலகு, ஓகேவா. திருவலகு அப்படின்றது தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். பே மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. விண்ணப்பதாரர் 1/7 அன்று 18 வயது பூர்த்தியடைந்தவராகவும் 45 வயதிற்கு உட்பட்டவராகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். திருக்கோயில் அலுவலக நேரத்தில் படிவம் திருக்கோயில் அலுவலகத்தில் அல்லது அலுவலக நேரத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்து சமய அறநிலையத்துறை www.tnhrca.government என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றா நேரில் போய் அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். ஸோ அதோட விண்ணப்ப படிவம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. பெயர், தந்தை பெயர், ஓகே, இதை மட்டும் நீங்கள் டீட்டெயில்ஸ் பண்ணணும். பெயர், தந்தை பெயர், நிரந்தர முகவரி, கைபேசி எண், சமயம், ஸோ மாற்று கல்வி தகுதி, இதர தகுதி ஏதாவது இருந்தால் தான் நீங்கள் டீட்டெயில்ஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். சரியா. ஸோ என்ன நிபந்தனைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இன்படி இந்து சமய பணி விதிகளில் பணி விநியோகம் செய்யப்படும். விண்ணப்பத்தில் 1/4/18 வயது பூர்த்தியடைந்தவராக இருக்கணும். சரிங்களா. விண்ணப்பதாரர் தமிழில் நன்கு எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு பணியிடத்திற்கு தனித்தனியாக குறிப்பிட்ட விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். ஒரு பணியிடத்திற்கு இன்னொன்று தனித்தனியாக குறிப்பிடப்பட்ட விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க வேண்டும், ஓகேவா. தொற்றுநோய் மற்றும் உடல் அல்லது மனநிலை குறைபாடு உள்ளவர்கள் விண்ணப்ப தகுதியற்றவர்கள். ஓகே. கிரிமினல் வழக்கு ஏதாவது இருந்தாலும் தகுதியற்ற பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன வெப்சைட் அப்படின்னா இதுதான் வெப்சைட், ஓகேவா. சென்னை இந்த முகவரி விண்ணப்பிக்க வேண்டும், ஓகேவா. சுயமை பயணித்து விண்ணப்பதாரர்கள் திருக்கோயில் பழக்க வழக்கம் அப்படி நைவேத்தியம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ITI பற்றின சான்றிதழ் வேணும், ஓகேவா. மின் பணியாளருக்கு விண்ணப்பம் அனுப்பப்படும் மேல் உரையின் மேல் கண்டிப்பாக பதவியின் பெயர் குறிப்பிட அனுப்ப வேண்டும். திருக்கோயில் பணியாளரும் உள்ளவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நன்னடத்தை உடையவர்களாக இருத்தல் வேண்டும். அதற்கு சான்றிதழ் பதிவு பெற்ற அரசு அலுவலரிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று சமர்ப்பிக்க வேண்டும். பகல் பாதுகாவலர் மற்றும் திருவலகு பணியிடங்கள் விண்ணப்பிப்பவர்கள் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதான் சம் நிபந்தனைகளை சொல்லி ஒரு 25 நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இதெல்லாம் அனுப்புகிறேன், பார்த்துங்க, அட்டாச் பண்ணி அனுப்புங்க, ஓகேங்களா. தேங்க்யூ.